ஓகே அப்ப ஹாய் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே அப்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாயின் பண்றவங்க வந்து ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். அதே சேம் டைம் ரெக்கார்டிங் பார்க்குறவங்களும் ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளட்டும். ஓகே டுடே கிளாஸ் வந்து உங்களோட டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளும். சரி சொன்னா டெலிகிராம்ல நிறைய டவுட் சரி உங்களோட பேஜ்ல டெலிகிராம்ல நிறைய டவுட். ஸோ நான் மைக்கை வந்து அன்மியூட் பண்றேன். ஸோ 2 பேர் இருக்கிறீங்க. ஸோ நான் மைக்கை வந்து அன்மியூட் பண்றேன். நீங்க வந்து 1 by 1 உங்களுக்கு யாரு சரி உங்க டவுட்டை வந்து நீங்க என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பின்னால கிளாஸுக்கு வந்து என்ன செய்வோம் என்டர் ஆகும். ஓகே எனக்கு செட்ல இப்ப இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த சவுண்ட் உங்களுக்கு கிளியர் தானே? சவுண்ட் ஓகே தானே? கொஞ்சம் செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். செட்ல குயிக்கா இன்ஃபார்ம் 2 பேருக்கும் கொஞ்சம் குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே ஸோ இப்போ மைக் அன்மியூட் பண்றேன். ஸோ நீங்க யார் சரி உங்க டவுட்டை வந்து நீங்க கேட்கலாம். வணக்கம் பிரதர். சொல்லுங்க ப்ரோ. நான் என்ன லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணே இல்லை. நான் அந்த வீடியோ லிங்க் இப்போ தான் பார்த்து கொண்டு வந்தேன். ஓகே அதில் மற்றது சில டவுட்டோடு இருக்குது. என்னன்னு சொன்னால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்க இல்லை. ஓகே அப்ப நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நம்ம ஜூம்ல அப்படி கேட்பேன் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க டெலிகிராம்ல போடுங்க. நமக்கு ரிப்ளை கரெக்டாக ரிப்ளை அப்படி இல்லை, தான். ஓகே அப்படி தான் ஈஸியாக இருக்கும். வேண்டாம் சும்மா இழந்த மாதத்தில் கேட்கலாம் அதுதானே. ஓ யா சூப்பர் சூப்பர். அப்ப ஓகே நீங்க ஓகே 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 ஓகே. அடுத்தது வந்து இண்டெக்ஸ் நம்பர் 114. உங்களுக்கு டவுட் நம்ம இதுவரைக்கும் படிச்சது நேற்றைய கிளாஸ் முன்னாடிய கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு உங்க டவுட் எல்லாமே கிளியர் பண்ணினதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா இன்றைக்குள்ள சப்ஜெக்டுக்குள்ள நம்ம என்டர் ஆக போறோம். ஸோ டவுட்டை வந்து டெஸ்ட் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப நம்ம அடுத்து படிக்க போறது வந்து எஃப்ஏக்யூ எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி படிப்போம். அதுக்கு பிறகு வந்து எப்படி இமேஜுக்கு வந்து எஸ்சிஓ செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பின்னால வந்து நம்மளோட கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ பப்ளிஷ் பண்ணி லைவா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களோட கிக்கை வந்து வெஸ்ட் பேஜ்ல ரேங்க் பண்ணி காட்டுவோம். அதுக்கு பின்னால வந்து நீங்க ஃபைவர்ல எப்படி அதை ப்ரொமோட் பண்றீங்கன்னு சொல்லி தருவோம். அதுக்கு பின்னால வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க ஃபைவர்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும், கண்டிப்பா என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும் உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இப்போதைக்கு வந்து டவுட் எல்லாமே நீங்க இப்ப நீங்க கிளியர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே அதுல வந்து அந்த பிரதர் வந்து வீடியோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்றது. ஓகே நோ இஷ்யூ. இண்டெக்ஸ் நம்பர் 103 அதாவது 103 இல்ல 103 114 அடுத்தது தஸ்னீமா மிஸ். உங்க 3 பேருக்கும் டவுட் இருந்துன்னு சொல்லி சொன்னா நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஸோ நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸுக்குள்ள என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்ம என்டர் ஆகும். ஓகே ஸோ நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். நான் அந்த மைக் அன்மியூட் பண்றதுக்கு ஆப்ஷன் தந்திருக்கேன். ஸோ எல்லாரும் பேசலாம். நீங்க சர்ச்ல சரி பேசலாம், அப்படி இல்லாம மைக் அன்மியூட் முடிச்சிட்டோம். நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். Hello, sir. சொல்லுங்க மிஸ். Sir, என்னண்டா I don't have any doubts. என்னண்டா ஒரு குட்டி ஃபீட்பேக் உண்டு. நேத்து எனக்கு சொல்ல கிடைக்கல. ஸோ உண்மைக்குமே கிளாஸ் வந்து ஃபுல் டோட்டலாக கிளியராகவும் இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் மெத்தடும் அண்ட் என்னண்டா டவுட்ஸ் கேட்டால் அது எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தடும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் நான் வந்து இதுக்கு இது ஃப்ரீலான்சிங் பற்றி படிக்கணும்னு சொல்லி 2-3 இது இன்ஸ்டியூட்டோட கதைச்சேன். மணி பே பண்ணேன். அதுவும் எனக்கு வந்து ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் கிடைக்கல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். வெல்கம் மிஸ், வெல்கம். தேங்க்யூ மிஸ். என்ன சொல்ல மிஸ், நான் உங்களுக்கு இதுக்கு சொல்லல, எல்லா பழமும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சரியான அந்த பெருமைக்கு சொல்லல மிஸ். என்ன சொன்னா நான் கடந்து வந்த பாதைகள் எனக்கு தெரியும். ரைட்டா? இப்ப நான் கடந்து வந்த இப்ப எனக்கு வயசு வந்து 25 சரி 25 தான். ஸோ இதுல வந்து நீங்க எனக்கு தாத்தா வைக்கலாம், அப்படி இல்லைன்னு தங்கச்சி வைக்கலாம். அதே சேம் டைம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களும் எனக்கு பிரதர் வைக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா என்னோட மூப்பா வைக்கலாம். ஐ டோன்ட் நோ சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நான் கடந்து வந்த பாதை எனக்கு தெரியும்.
நான் எப்படி வந்து ஸ்ட்ரகிள் ஆகினேன் இந்த ஆன்லைன்ல நிறைய நான் ஸ்கேம் பண்ணிக்கிறேன். சரியா, நான் ஓப்பனா சொல்ல போனா நிறைய நான் எந்த ஓன் அதாவது சேவிங்ஸ்ல வந்து முக்கவாசி மணி நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஆன்லைன்ல ஸ்கீம் சும்மா நோ ஒன்றும் தெரியும், யாருமே கைட் பண்ண இல்லை, ஒன்றுமே தெரியும். நான் நினைக்கிறேன் ஐ திங்க் 15 வயசுல நினைக்கிறேன் 15 வயசுல இந்த ஆன்லைன் ஃபீல்டுக்கு வந்து 15 வயசுல ஆன்லைன் ஃபீல்டுக்கு வந்து யாருமே என்ன கைட் பண்ணல. சாரி, யாருமே என்ன கைட் பண்ணல. இது ஸ்கேம், இது இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் சொல்லி எல்லாமே நான் தேடி 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 ஸ்கேம் பட்டு. ஆனா எந்த அளவுக்கு நான் ஆன்லைன்ல மணி லாஸ் பண்ணிருக்கிறேனோ அதையும் தாண்டி நான் என்ன செஞ்சேன், உண்மையை சொல்ல போனா நான் அதையும் தாண்டி நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதையும் தாண்டி ஏர்ன் பண்ணிக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எனக்கு தெரியும். அப்ப நான் அதை திங்க் பண்ணித்தான். சோ இப்ப நம்ம இது இப்படி எல்லாம் நம்ம இப்ப ஃபைவரை பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் பேசிக்கா ஒன்றுமே தெரியாது. ஃபைவர் என்ன ஃப்ரீலான்ஸ் அது ஒன்று கன்செப்டே இல்லை எனக்கு. இந்த கன்செப்ட் என்னன்னு தெரியும் எனக்கு. அப்ப அதுக்கு போத நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னா ஒருத்தட்ட பே பண்ணேன். இப்ப நீங்க ஜஸ்ட் கிளாஸுக்கு நீங்க 12,000 பே பண்ணீங்க. ஸோ இதையும் தாண்டி நான் ஐ திங்க் நினைக்கிறேன் 3 மடங்கு நான் பே பண்ணிட்டேன். 3 மடங்கு கொஞ்சம் கூட தான், 3 மடங்கு 4 மடங்கும் இடையில. ஸோ அந்த அமௌண்ட் நான் வந்து ஒரு ஃபாரினர். சரியா, நான் இந்த யாரும் இவற்றை படிக்கல, நான் படிச்சது ஒரு ஃபாரினர்ஸ்ட. அப்ப அவர்கிட்ட நான் என்ன செஞ்சேன்னு நான் படிச்சேன். ஸோ அவர்கிட்ட படிச்சு அவர்கிட்ட பெஸ்டா படிச்சேன். ஸோ நான் பெஸ்டா படிச்சது வந்து அவர்கிட்ட. சரியானே, நான் பெஸ்டா படிச்சது அப்படின்னா அப்ப அந்த டைம்ல நான் நினைச்சேன், அடே இப்படி எல்லாம் நான் அவர்கிட்ட படிக்கல. ஃபைவர் கோர்ஸ் வந்து நிறைய பேர் கண்டக்ட் பண்ணாங்க. அது சிங்கிளம், அது சேம் டைம். இப்ப நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட ஃபைவர் கிக்க வந்து நாங்க நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு ஓகே தான்ல மிஸ்? நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு கிளியர் தானே மிஸ்? மிஸ் கவரேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். வேற சில இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் பேசுற கவரேஜ் சவுண்ட் ஓகே தானே உங்களுக்கு? கேக்குது. ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த டைம்ல நான் வந்து திங்க் பண்ண எப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ இப்ப நாங்க டைம்ல படிக்கிற டைம்ல நிறைய பேர் வந்து ஃபைவர் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ரைட்டா, அதுல வந்து ஐ திங்க் நினைக்கிறேன் நான் இந்த சிங்களம் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பேசினேன், அடுத்து நிறைய இன்ஸ்டியூட் பேசினேன். அப்ப நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஸோ நம்ம இப்படி எல்லாம் ஃபயர் பத்தி படிக்கணும். ஸோ இப்ப இன்னும் போல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அப்படி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி டிஃபிகல்ட்டா படிச்சோமோ அதையும் தாண்டி ஈஸியா என்ன செய்யணும். இப்ப ஈஸியா இல்ல எல்லாம். இப்ப நான் அவங்களுக்கு அவங்களோட பேட்டர்ன்ல இப்ப ஃபர்னஸ் வந்து அவரோட பேட்டர்ன்ல அவர் ஸ்டைல் என்ன செய்வாரு, டீச் பண்ணுவாரு அவர மெத்தட்ல அவர செட்டப்ல. அப்ப நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளோட மெத்தட்ல, அதாவது எந்த மெத்தட்ல இல்ல, புதுசா வாரவங்க எந்த மைண்ட் செட்ல வருவாங்களோ ஸோ அவங்களோட மைண்ட் செட்ல இருந்தே என்ன செய்யணும், நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போகணும். இப்ப நாங்க பேட்ச் 8 வந்து பண்ணிக்கிறோம் புதுசா. ஐ திங்க் மண்டே வந்து எங்களோட நியூ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஐ திங்க் 31 நினைக்கிறேன், 32 நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாருமே அவங்களுக்கு ஒரே ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ் என்ன தெரியும். ஆன்லைன் ஏர்னிங்ஸ் என்ன, ஆன்லைன்ல மணி மேக் பண்றது ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். மத்த யாருக்குமே ஆன்லைன் ஏர்னிங்ஸ் என்னன்னு தெரியா. ஃபைவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிய நான் ஃபீட்பேக் கேட்டேன் ஒவ்வொருத்தையும். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எல்லாரும் ஃபீட்பேக் எனக்கு யாரும் எனக்கு நெகட்டிவா ஃபீட்பேக் தந்ததே இல்லை. எல்லாருமே சொன்னேன் சார், நாங்க எந்த அளவுக்கு எப்படி எல்லாம் இருந்தோமோ அதை நீங்க பேசுறீங்க சார், நாங்க இதெல்லாம் திங்க் பண்ணி வச்சிருந்தோம். அதை நீங்க எப்படித்தான் எங்களை நீங்க அதை உருவாக்கி பேசுறீங்களா தெரியாது சார். ஆனா யாருமே நான் இது வரைக்கும் உங்களோட பேசல. நீங்களாவே என்ன செய்றீங்கன்னு சொன்னா எங்களோட கேள்வியை நீங்களாகவே பேசுறீங்க, நீங்களே ஆன்சர் தாரீங்க. நாங்க டவுட் எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் லாஸ்ட்ல கேட்போம்னு சொல்லி. நான் மோஸ்ட் நீங்க எல்லாமே கிளியர் பண்ணிட்டேங்கன்னு சொல்லி என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேற்று கிளாஸ்ல நிறைய ஃபீட்பேக். அதே சேம் டைம் என்னோட டெலிகிராம் வந்துச்சு. சரிதானே, அப்படின்னா அந்த மைண்ட் செட்ல இருந்தேன். இப்ப நீங்க எந்த மைண்ட் செட், நம்ம படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி மைண்ட் செட்ல இருப்பாங்க என்று சொல்லி அந்த மைண்ட் செட்ல படிச்சு கொடுக்க நோக்கத்துல நான் செஞ்சேன்னா நான் படிச்சேன். அதே சேம் டைம் இப்ப நான் எல்லாருக்கும் என்ன செய்யுது படிச்சு கொடுக்க அல்ஹம்துலில்லாஹ். சரி, அதான் நோ இஷ்யூ மிஸ். ஓகே, தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட
பாசிட்டிவ் ஃபீட்பேக் மிஸ். ஓகே, அடுத்தது once again thank you so much sir. And என்னண்டா நான் இப்பதான் என் ஏஜ் வந்து 18. நான் UX டிசைன்ல சார் so many project அந்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நான் படிச்ச இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்ல 18 தானே கேர்ள் உண்டால யூ கான் டூ தேட் இதெல்லாம் so many பேர் சொன்னாங்க லைக் மொக் பண்ற மாதிரி. இந்த ஜெனரேஷன்ல சார் யாரும் வளர்ந்து வர்றதுக்கு விருப்பம் இல்லையே. பட் yeah yeah யூ ஆர் ரியலி கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். yeah yeah நானும் வந்து மிஸ் இப்ப இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்க காரணம், இப்ப நானும் உங்களை போல பிரதர் இல்ல 104 பேர் ஜாயின் பண்ணிக்க, நானும் உங்களை போலதான் நிறைய பேர் இது உனக்கு செட் ஆகுமா அப்படியா இப்படியான்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது உனக்கு செட் ஆக மாட்டாது, இதுல நீ ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆனா இப்ப எங்கட இதுல வந்து எங்களோட சொசைட்டில இப்ப என்ன கண்டா அல்ஹம்துலில்லாஹ் இவரை தெரியும். முதல் பார்த்ததுக்கு இப்ப பாக்குற வியூக்கும் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஓகே, சப்ஜெக்ட் நம்ம 34. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து. அடுத்து வந்து நீங்க என்ன கண்டக்ட் பண்ணுங்க பிரதர், சரியா? நீங்க என்ன டெலிகிராம்ல கண்டக்ட் பண்ணுங்க, நான் ஒரு இன்ஃபார்ம் பண்றேன், சரியா? யாரு புவஞ்சன் பிரதர், நீங்க என்ன வாட்ஸ்அப்ல இல்ல டெலிகிராம்ல கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டவுட்டை கேட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ப்ரோ. ஸோ அடுத்தது வேற யாரு? 114. உங்க டவுட்டை வந்து எனக்கு கேளுங்க ப்ரோ. 103 114 டவுட்டை வந்து கேளு. நம்ம டவுட் கிளியர் பண்ணிட்டு நம்ம கிளாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை நடந்த கிளாஸ்ல டவுட் ஒன்றுமில்லை, கிளியரா தான் போய்க்கிறீங்க. மாஷாஅல்லாஹ். நீங்க சொன்னதானே இப்ப கிக் போடக்குள்ள இப்ப பிஜி ரிமூவல் ஒரு கிக்க போடுங்க, அதிலான ஒரு வரும், அதிலான நானும் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன். அப்ப நாங்களில் பிஜி ரிமூவல் ஒரு கிக் போடவா இல்லாடி வேற இல்ல கிக் போடுன்னா வேற கீவேர்டுகள் கலெக்ட் பண்ணுவோம். இல்ல ப்ரோ, நான் வந்து இப்ப உங்கள்கிட்ட நீங்க பிஜி ரிமூவல்ல பண்ணுங்கன்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணல. நான் சொன்ன எப்படி நான் சொன்ன வந்து எந்த ஃபைபர் ஜேர்னில நான் ஃபர்ஸ்ட் இன்கம் $5 எடுத்தேன்னு சொல்லி சொன்னேன் இந்த பிஜி ரிமூவல் தான். அப்ப நீங்களும் இதுல தான் வேக் பண்ணணும் சொல்லி இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. நீங்களும் வந்து இதுலதான் வேக் பண்ணணும் என்று சொல்லி இல்லை. இப்ப நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு இன்னும் ஒரு அட்வான்ஸா இன்னும் ஒரு கிரியேட்டிவ் என்ன செய்யுங்க, திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நான் படிச்ச ஃப்ரீ ஸ்கில்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்கள்ட்ட ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் இருக்கலாம். இப்ப ஃப்ரீ ஸ்கில்ஸ்ல வந்து இன்னும் ஸ்கில்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் முடிய டைம் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இன்னும் இதுக்கு நான் சொல்லி தருவேன், சரியா? ஸோ அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா உங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸ்ல அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஃப்ரீ ஸ்கில்ஸ்ல ஜஸ்ட் ஒரு அட்வான்ஸா இன்னும் ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணி நீங்க ஒரு எப்படி இன்னும் எப்படி நம்ம இப்ப நான் பிஜி ரிமூவல் போட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் பைபிள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்லைங்களா? இப்ப நானும் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் தான். இப்ப நான் பொதுவாக எப்படி வேக் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுல வந்து ஒரு மிஸ் சொன்னீங்க, நான் யூஐ யூஎக்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸ்க்கு எல்லாம் வேற லெவலோட எல்லாம் கிடைக்கும், இல்லைங்களா? இப்ப அதெல்லாம் வந்து தனி ஸ்பெசிபிக், அதெல்லாம் வந்து ஒரு யூனிக் ஸ்கில், அது அவங்களோட செப்பரேட்டா இருக்கிற ஸ்கில், சரியானே? அதே மாதிரி மற்ற எல்லா டைமாவும் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நோ ப்ராப்ளம், நம்மளோட படிச்ச ஃப்ரீ ஸ்கில்ஸ் இருக்கு, சரிதானே? ஸோ நீங்க இப்ப நான் பொதுவாக நான் ஃபைவர்ல எப்படி ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னா, இப்போ ஒரு கிக் ஒன்று நான் போட போறேன்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஃபைவர்ல அந்த கிக்கை பத்தி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ரிசர்ச் பண்ணுவேன். அதுல எப்படி ஓடர்ஸ் வந்துருக்கு, அது அந்த கிக் வந்து ஹை காம்படிஷன் கிக்கா இருக்கா, மோஸ்ட்லி ஓடர்ஸ் வந்துருக்கு எல்லாருக்கும், ப்ரைஸ் எப்படி என்ன மாதிரி சொல்லி ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சும்மா கீவேர்ட் வந்து கலெக்ட் பண்ணுவேன், சரிண்ணே? சும்மா கீவேர்டை கலெக்ட் பண்ணிட்டு இதுல லோ காம்படிஷன் கீவேர்டு சும்மா சர்ச் பண்ணுவேன். அதாவது வெப் பண்ற இந்த கிக்கை தான் பப்ளிஷ் பண்ண போறேன்னு சொல்லி நான் டிசைட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா என்ன செய்வேன்னு சொன்னா சும்மா கீவேர்டை வந்து கலெக்ட் பண்ணி சும்மா லோ காம்படிஷன் கீவேர்டு இருக்குதான்னு சொல்லி சும்மா பார்ப்பேன். அப்படி பாக்குற டைம்ல அப்படி எனக்கு அந்த லோ காம்படிஷன் கீவேர்டு இருக்குதான்னு சொல்லி எனக்கு ஃபைண்ட் பண்ண படிச்சேன்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்வேன், ஓகே அப்ப நம்ம இதுல போடுவோம்னு சொல்லிட்டு திருப்பி என்ன செய்வேன்னு சொன்னா அந்த கிக்கை நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் டைம் என்ன செய்வேன், கீவேர்டை வந்து திருப்பி செய்வேன். 3 மெத்தடையும் ஃபாலோ பண்ணி சம்டைம் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா 3 மெத்தடையும் ஃபாலோ பண்ணி கீவேர்டு என்ன செய்வேன்னு சொன்னா நான் ஃபைண்ட் பண்ணி அதுல நல்லா என்ன செய்வேன் 100% வந்து லோ காம்படிஷன் கீவேர்டு அதுல நல்லா ஃபைண்ட் பண்ணுவேன். அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வேன்னு சொன்னா கிக்கை பப்ளிஷ் பண்ணுவேன்.
எஸ்சிஓ செஞ்சுட்டு நான் மோஸ்ட்லி இது வரைக்கும் போட்ட எல்லா கிக்குமே வந்து இப்போ இந்த மற்ற பேசியிருக்கீங்களா நான் அதில் லொகின் ஆகலை நான் உங்களுக்கு காட்டுறோம்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான். ஸோ நான் இதில் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டினேன். இது அந்த கிளாஸ் செய்யறதுக்கு யூஸ் பண்ற ஃபைவர் அக்கௌண்ட். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆன்லைன்ல வரல, நேற்று ஆன்லைனுக்கு வரல, ஐ திங்க் ஆன்லைனுக்கு வரல. வெயிட் பண்ணி பண்ணுங்க. அந்த கிக் வந்து இதுல ஷோ ஆகும். நம்ம என்ன பாருங்க, இது வந்து எண்ட கிக் இந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்ல செகண்ட்ல ஷோ ஆகி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல ஷோ ஆகி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே செகண்ட் ஷோ ஆகி. ஸோ எனக்கு ஆன்லைன் இல்லை, ரீசன் வந்து ஃபோன் டிஸ்பிளே போயிட்டு இப்போ வேற ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அதில் ஃபைவர் வந்து நான் டவுன்லோட் பண்ணலை. எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த பர்சனல் அக்கௌண்ட் தான் இது. அந்த அக்கௌண்ட் வந்து நான் சின்ன தானே ஹெக் பண்ணப்பட்டதால அதுக்கப்புறம் இந்த இதுல போயிடுச்சு. ஸோ நான் மற்றதுல புக் பண்றேன், இதுல இது பேசுனதால. ஸோ என்ன பாருங்க, இப்போ நான் மோஸ்ட்லி போடுற எல்லா கிக்கும் சரி, நான் மோஸ்ட்லி அதாவது நான் இது வரைக்கும் நான் போட்ட எல்லா கிக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன செய்யுது, ரேங்க் ஆகுது. ஸோ அப்போ நான் எப்படி செய்வேன், கீவேர்டு வந்து நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா முஸ்பாத்துக்கு என்ன செய்வேன், நம்மளோட பட்டியல சொல்ல போனா சும்மா முஸ்பாத்துக்கு என்ன செய்வேன், கீவேர்டை கலெக்ட் பண்ணி சும்மா பார்ப்பேன், அதுல ஃபைன் பண்ணி பார்ப்பேன். ஸோ லோ கம்பெனி கீவேர்டு இருக்குதுன்னு சொல்லி விளங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்வேன், திருப்பி அதே கீக்கை திருப்பி ரிசர்ச் பண்ணுவேன். திருப்பி ரிசர்ச் பண்ணி திருப்பி 100% வந்து கீவேர்டு என்ன செய்வேன் சொன்னா நல்ல கீவேர்டை எடுத்து அதுலேயே நல்ல லோ காம்படிஷனான கீவேர்டு என்ன செய்வேன் ஃபைன் பண்ணித்தான் நான் என்ன செய்வேன் அந்த கிக்கு SEO செஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் அந்த கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஸோ இப்போ அந்த பப்ளிஷ் அப்படி இதுவரைக்கும் நான் போட்ட கிக்ல செகண்ட் பேஜ்ல எந்த கிக்கும் வந்தது இல்லை. யாரு இந்த கிக்கு ஓர்டர் வந்தா இந்த கிக்கு ஓர்டர் வரல ப்ரோ. என்ன சொன்னா நான் இப்ப இதுக்குன்னு பெருசா நான் ஆன்லைன் வந்தது இல்லை. அதுக்கு ஓட சில நீங்க ஆன்லைன் இருப்பீங்கன்னு சொல்லி நைட் டைம்ல ஆன்லைன் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா ஓர்டர் வந்து 100% கிடைக்கும் முடியும். சரியா, நான் இப்ப இதுக்கு ஆன்லைன் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் தெரியா, அது அந்த யூனிவர்சிட்டியில பிளான் கிடக்குது. ஸோ அந்த டைம்ல அவுட் பண்ற ஃபைவர் ஓப்பன் பண்றது இல்லை சரிதானே. அப்ப நான் இது வரைக்கும் போட்ட கிக்ல செகண்ட் பேஜ்ல எந்த கிக் ரேங்க் பண்ணப்பட்டன்னு சொல்லி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எல்லாமே வந்து பெஸ்ட் பேஜ்ல தான். சரியான நீங்களே என்ன செய்யணும், உங்களோட கீவேர்டு தான் இருக்கு, உங்களோட கீவேர்டு தான் உங்களோட இந்த விஷயம் இருக்குது. நீங்க இந்த கீவேர்ட்ல நல்ல கீவேர்டு எடுக்கணும். அதுலயும் வந்து இந்த லோ காம்படிஷனான கீவேர்டு வந்து நல்லா எடுக்கணும். அந்த டைட்டில வந்து சாய்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட SEO நான் சொன்ன மாதிரி SEO ஃபாலோ பண்ணணும். SEO வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல 3 மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி. ஸோ 3 மெத்தட்ல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி அந்த கீவேர்டை வந்து 3 பார்ட் என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்க. சரி விளையாண்டா, இது பார்ட் 1, இது செகண்ட் பார்ட்னு சொல்லி இதுல தேர்ட் பார்ட்னு சொல்லி டிவைட் பண்ணுங்க. அது இந்த 3 பார்ட்லயும் ஒவ்வொரு பார்ட் வர மாதிரி என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட கீவேர்டு அந்த அதாவது நம்மளோட டைட்டில வந்து லோ காம்படிஷன் டைட்டில வந்து நீங்க எட் பண்ணுங்க ஒவ்வொரு பார்ட்லயும். விளங்கிட்டா, கூடுதல் எட் பண்ண தேவையில்லை, நீங்க 3 பார்ட்லயும் ஒவ்வொரு இடத்த எட் பண்ணா சரி.
அப்ப 3 சரியா வந்து 3 வந்துடும். ஸோ நீங்க அந்த கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ண டைம்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன செய்ய மாட்டாது, எரர் காட்ட மாட்டாது. நீங்க அந்த உங்களோட லோ காம்படிஷன் டைட்டிலுக்கு அந்த டைட்டில வந்து இப்போ கொஞ்சம் படிக்க எப்படி நினைச்சுன்னா லோ காம்படிஷன் டைட்டில் தானே. ஸோ நம்ம நிறைய எட் பண்ணுவோம். அப்ப நம்ம கிக் வந்து குயிக்கா ரேங்க் ஆகும்னு சொல்றேன். அதெல்லாம் போய் இப்ப நீங்க 5 6 இப்ப ஒரே வேர்டு இப்ப ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேனே, அமேசிங் லோகோன்னு சொல்லி நீங்க போடுறீங்க சரியானே. உங்களோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயும் அமேசிங் லோகோன்னு சொல்லி 3 தடவை எட் பண்ணிக்க. உங்களோட செகண்ட் பார்ட்லயும் அமேசிங் லோகோன்னு சொல்லி 4 தடவை எட் பண்ணிக்க. உங்களோட இதுலயும் லாஸ்ட்லயும் அமேசிங் லோகோன்னு சொல்லி 2 தடவை எட் பண்ணிக்க சொன்னா நீங்க பப்ளிஷ் பண்ற டைம்ல இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அமேசிங் லோகோ என்று சொல்ற வேர்ட் கூடுதலா இருக்கு. ஸோ நீங்க என்ன செய்யுங்க, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு எரர் மார்க் ஒன்று காட்டுவாங்க. அப்ப அந்த டைம் நீங்க என்ன செய்யணும், எதரா நம்ம டெலிட் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதை நீங்க என்ன செய்யுங்க, அப்படி இல்லாம நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடா நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு பாடா ஒவ்வொரு பாட்லையும் உங்களோட அந்த கீவேர்டை வந்து எட் பண்ணுங்க சரிதானே. ஸோ நல்ல எஸ்சிஓ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இமேஜுக்கு எஸ்சிஓ செய்வோம், நம்மளுடைய வீடியோக்கு எஸ்சிஓ செய்வோம், கட்டாயம் எஃப்ஏக்கு கிஷன் எடுப்போம். அதுக்கு பின்னால்தான் நம்ம என்ன செய்வோம், கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் சரிதானே. ஓகே ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு கிக்குக்கு தேவையான எஃப்ஏ கீவேர்டு சொல்லி சொன்ன என்ன, அதை நம்ம எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போமா. ஓகே. இப்ப எஃப்ஏக்யூன்னு சொல்றது கட்டாயம் இல்லை, ஆப்ஷனல் தான். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிதேன். அந்த ஆப்ஷனல் செய்யற டைம்ல தான் இந்த அதாவது ஃப்ரீக்வன்ஸ்லி ஆஸ்க் கொஸ்டின், அதாவது கேள்வியை நம்மளே கேட்டு ஆன்சரை நம்மளே கொடுக்குறேன். இப்ப இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து கட்டாயம் இல்லை. ஆனா ஃபைவர்ல இருக்கிற அந்த ஆப்ஷனல் வெயிட் பண்ணிக்கணும். ஃபைவர்ல இருக்கிற அந்த ஆப்ஷனலை வந்து நம்ம செய்யற டைம்ல விளங்கிட்டா, ஃபைவர்ல இருக்கிற இந்த ஆப்ஷனல் இந்த செக்ஷனை வந்து செய்யற டைம்ல நம்மட இதுல என்ன பெனிஃபிட் என்ன சொல்லி சொன்னா, ஃபைவர் அல்காரிதம் என்ன செய்யும், நம்மட அக்கௌண்ட்டை வந்து ஒட்டோவா பூஸ்ட் பண்ணும். அதான் வந்து இதுல ஃபைவர்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனல் இருக்கிற பெனிஃபிட். ஸோ இப்போ இந்த எஃப்ஏக்யூ கொஸ்டின், அதாவது ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் சரிதானே. ஸோ இது கட்டாயம் நம்ம எடுக்கணும். நம்ம கிக்கை பப்ளிஷ் பண்ற டைம்ல இதுக்கு சொல்லி தனி செக்ஷன் இருக்கு சரிதானே. ஸோ நீங்க இதுக்கு எஃப்ஏ கொஸ்டின் எத்தனை எடுக்கணும்னு சொன்னா, நீங்க டோட்டலா 3 எடுத்தா போதும். அப்படி இல்லைன்னு சொல்லி மேக்சிமம் 3 எடுக்கணும், இல்ல மினிமம் 3 எடுக்கணும். மேக்சிமம் நீங்க எத்தனை எடுத்தா ஓகே சரிதானே. ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த எஃப்ஏக்யூ கொஸ்டின் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுல பாருங்க, இன்ஸ்டாகிராம் தான் நம்ம என்ன செய்ய போறோம், அக்கௌண்ட்டை வந்து க்ரோ பண்ணி கொடுக்க போறோம். ஸோ இதுல வந்து நம்மளோட மெயின் டைட்டில் என்னது, நம்மளோட லோ காம்படிஷன் கீவேர்டு என்னது, இதுல அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத் தானே. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எடுக்கிற அந்த எஃப்ஏக்யூ கொஸ்டின் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, உங்களோட இந்த லோ காம்படிஷனான கீவேர்டு இருக்கு, அதாவது உங்களோட டைட்டிலுக்கு, உங்களோட டைட்டில நீங்க என்ன செய்யணும், கேள்வியா மாத்தணும் ரைட்டா. டைட்டில நீங்க கேள்வியா மாத்தணும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப அவன் பாடசாலைக்கு போனான், இப்ப இதை எப்படி நம்ம கேள்வியா மாத்துவோம், அவன் பாடசாலைக்கு போனானா என்று சொல்லி நம்ம தமிழ்ல மாத்துவோம். அதே மாதிரி தான் இப்ப இதுல பாருங்க, அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத் என்று சொல்லி இருக்கு. இப்ப நம்ம கேள்வி கேட்கணும், நீங்க வந்து அமேசிங் இன்ஸ்டாகிராம் வந்து க்ரோ பண்ணுவீங்களா என்று சொல்லி கேட்கணும். அப்ப நம்ம அதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுவோம், எஸ் ஐ கேன் என்று சொல்லி போடுவோம். விளங்கிட்டா. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லி சொன்னா, இந்த எஃப்ஏக்யூல எப்படி வரும் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி வரணும்னு சொல்லி சொன்னா, உங்களோட எஃப்ஏக்யூ கொஸ்டின் வந்து உங்களோட லோ காம்படிஷன் டைட்டில் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், எஃப்ஏக்யூ கொஸ்டினா வரணும். விளங்கிட்டா. ஓகே. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், எஃப்ஏக்யூ கொஸ்டின் வந்து செட் பண்ண போறோம். ஓகே. இப்ப நம்மளோட டைட்டில் வந்து என்னது, அமேசிங் இன்ஸ்டாகிராம் க்ரோத். அப்ப நம்ம கேள்வி கேட்போம், can you get amazing Insta growth? Yes. கேள்வி கேட்டுட்டு இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்
again போட்டா போதும். சரி, இப்ப இதுல பாருங்க, இந்த FAQ கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுது இருக்கிறது நம்மட லோ காம்படிஷனான கீவேர்ட், அதாவது டைட்டில். விளங்கிட்டா? ஓகே, இப்ப அதுக்கு பின்னால் நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, ஓகே, இவர உங்களுடைய காம்படிட்டர்ஸ்ல நிறைய கிக் ஓபன் பண்ணி அதுல ஒரு 2 FAQ கொஸ்டின் நீங்க எடுக்கலாம். விளங்கிட்டா? இப்ப இதுல பாருங்க, இட் சேஃப் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கிறது. அதாவது இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம தானே செய்ய போறோம், க்ரோ பண்ணி கொடுக்க போறோம். அப்ப நம்ம க்ரோ பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா கிளைண்ட்ல இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு தேவை. விளங்கிட்டா? அப்ப இவர் கேட்டீங்க எப்படி, நான் இப்ப இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் பாஸ்வேர்டையும் உங்களுக்கு ஷேர் பண்ணினா அது சேஃபா என்ன சொல்லி கேட்காரு. அதான் ஆன்சர் அவர் என்ன கொடுக்காரு, ஓ எஸ் இட் இஸ் சேஃப். விளங்கிட்டா? As an experienced social media manager, I understand the importance of security and confidentiality. அவர் கேள்விக்காரு. விளங்கிட்டா? இப்ப இதே மாதிரி நம்ம என்ன செய்வோம், இதை அப்படியே காப்பி பண்ணுவோம் இந்த கேள்வியை. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி திருப்பி என்ன செய்வோம், காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். விளங்கிட்டா? இஸ் இட் சேஃப் இன்ஸ்டாகிராமுக்கு? யா, இதில் நம்ம ஃபுல்லா காப்பி பண்ணல. ஸோ is it a experience for you login located you handle in month purpose yeah. So நம்ம டோட்டலா என்ன செய்யணும், அப்படியே காப்பி பண்ணுவோம். சரிதானே? காப்பி பண்ணிட்டு இங்க என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து பேஸ்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம எடிட் பண்றது ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க வந்து ஒருத்தர் கிக்ல மட்டும் எடுக்காம ஒரு 2-3 கிக்ல இருந்து ஒவ்வொன்றை மாத்தி மாத்தி எடுங்க. சரிதானே? ஸோ கேன் ஐ யூஸ் மை அக்கௌண்ட் டியூரிங் திஸ் சர்வீஸ்? will be working on your page? You can use your page is useful. You can do everything like posting, messaging, etc. Just make sure don't use similar service during the campaign. Okay. இப்போ என்ன செய்யலாம், நம்ம முதலாவது FAQ கொஸ்டின் எடுத்துட்டோம். அதுல பாருங்க நம்மட கீவேர்ட் வந்து லெட் பண்ணிக்கிறோம். சரிதானே? ரெண்டாவது வந்து நம்ம இன்ஜென்ட் எடுத்தோம். மூணாவது வந்து நீங்க வேறொரு கிக்ல என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட FAQ கொஸ்டின் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து 3ஆவது கிக்ல எடுத்து காட்டுறேன். ஸோ 3ஆம் கிக்ல இருந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா FAQ கொஸ்டின் போட்டு பாரு. போடல FAQ கொஸ்டின். FAQ கொஸ்டின் பண்ணல போல ஐ திங்க். ஓகே, FAQ கொஸ்டின் பண்ணல. ஓகே, நான் ரெடி பண்ணேன். இதுல பாருங்க, can I mostly in the is this service guarantee? Yes, I will guarantee. Okay, இத படிப்போம். நானுங்க is promotion my account முதல்ல கேள்வி கேட்டி அதே கேள்விதான். இப்போ இத என்ன செய்யலாம், நம்ம இத அப்படியே காப்பி பண்ணுவோம். ஓகே, காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். சரிதானே? ஸோ நீங்க இது எப்படி பேஸ்ட் பண்ணாம ஒரு நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட வெப் ஃபைல்ல பேஸ்ட் பண்ணுவோம். அதே நினைச்சுதான் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு. அப்போ ஸோ என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்து FAQ கொஸ்டின் எடுத்துட்டோம். சரிதானே? இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இதுல பாருங்க, FAQ கொஸ்டின்ல முதலாவது நம்மளோட லோக்கல் கீவேர்ட். சரியா? அதே மாதிரி இப்ப நீங்க எத்தனை FAQ கொஸ்டின் எட் பண்றீங்களோ அதுல முதலாவது உங்களோட கீவேர்ட் வரணும். அதே சேம் டைம் உங்களோட லாஸ்ட்ல வரக்கூடிய கொஸ்டின்ல என்ன செய்யணும், இந்த கீவேர்டை வந்து கட்டாயம் என்ன செய்யணும், எட் பண்ணணும். சரியா? விளங்கிட்டு தானே? அப்ப இதுல நம்ம பண்ணலாம் வச்சுட்டு பார்ப்போம். Can I use my Instagram during your promotion? Only notification account during promotion. So இதுல வந்து எட் பண்றதுக்குரிய செட்டப் ஒன்றுமே இல்லை. எட் பண்ணா மீனிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஐ திங்க் மோஸ்ட்லி மீனிங் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுல நல்லா ஃபைன் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க FAQ கொஸ்டின் எடுக்கிற டைம்ல இப்ப நீங்க 4 எடுத்தா அதுல முதலாவதுலயும் 4ஆவதுலயும் என்ன செய்யணும், உங்களோட இந்த லோ காம்படிஷன் கீவேர்டை நீங்க உங்களோட மீனிங் சேஞ்ச் ஆகாத மாதிரி இந்த கீவேர்டு எப்படி சரி ஹெட் பண்ணணும், நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஹெட் பண்ண மாதிரி. இது உங்களுக்கு கிளியர் தானே?
ஓகே, அப்ப இதை கொஞ்சம் நீங்க ரிமைண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. FA கொஸ்டின் எடுக்குது. முதலாவது வந்து என்ன செய்யணும்? FA கொஸ்டின் எடுக்கிற மாதிரி முதலாவது வந்து இந்த உங்களோட இந்த லோ கம்படிஷன் கீவேர்டு நீங்க என்ன செய்யணும்? அதை கொஸ்டினா நீங்க என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ணணும் முதலாவது. ரெண்டாவது வந்து உங்களோட கிக் உங்களோட கம்படிஷன் கிக் என்ன செய்யலாம்? ஓபன் பண்ணி பார்த்து அதுல இருக்கிற ஒரு FA கொஸ்டினை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க ஓனா செய்யலாம், கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியானே? ஓகே, இது ரெண்டாவது. மூணாவது வந்து நீங்க எத்தனை FA கொஸ்டின் எடுக்கிறீங்களோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயும் அதே சேம் டைம் லாஸ்ட் கொஸ்டின்ல என்ன செய்யணும்? உங்களோட கீவேர்டை வந்து நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் எட் பண்ணணும். சரிதானே? ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? டோட்டலா SEO வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு என்ன செஞ்சிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப இதுல எதுவும் டவுட்னு சொல்லி சொன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு கிளியர் பண்ணிட்டு மூவ் ஆகும். ஸோ நீங்க செட்டை இன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம என்ன செய்யலாம்? அடுத்ததுக்கு மூவ் ஆகலாம். எனக்கு கொஞ்சம் வீக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதுல டவுட் என்ன சொல்லி சொன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்த சப்ஜெக்ட் நம்ம மூவ் ஆகுவோம். ஓகே, அப்ப கிளியர். ஓகே ஓகே, இப்ப நம்ம அடுத்தது வந்து எப்படி டோட்டலா வந்து என்ன செஞ்சிட்டோம்? நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபுல்லா SEO கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வெயிட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம வந்து எப்படி இமேஜுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் எட் பண்றேன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணிக்கலாம். கிக்ல நான் உங்களுக்கு அந்த கிக்கை வந்து இந்த இமேஜ் என்ன செய்யறேன்? ஓபன் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இதுல வந்து இப்ப நான் அந்த உங்களுக்கு கிக் ஷேர் பண்ண வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் இந்த கிக் வந்து ஐ திங்க் மத்தல போட நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சருக்கு எப்படி SEO செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துக்கணுங்க. இதுல முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வந்து உங்களோட மோஸ்ட்லி உங்களோட கிக்ல, அதாவது உங்களோட கிக்ல என்ன செஞ்சுப்பீங்க? உங்களோட கீவேர்டை வந்து எட் பண்ணிப்பீங்க. சரிதானே? ஓகே, ரெண்டாவது வந்து நீங்க கிக்ல பார்க்க வேண்டியது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா உங்களோட கிக்ல ரீநேம் தானே. இப்ப ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் தானே. சோ இந்த ரீநேம்ல வந்து உங்களோட லோ காம்படிஷனான கீவேர்டு என்ன செய்யுங்க? எட் பண்ணுங்க. அதாவது அமேசிங் இன்ஸ்டாகிராம் growth சொல்லி எட் பண்ணுங்க. சரிதானே? ஓகே, இப்ப நீங்க முதலாவது இமேஜ் நீங்க எட் பண்ணிடுவீங்க. சோ செகண்ட் இமேஜுக்கு நீங்க எட் பண்ற டைம்ல இப்படி எட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா
ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லி காட்டும். அப்ப அந்த டைம்ல நீங்க இப்ப டைப் பண்ணிட்டு லாஸ்ட்ல என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு என்ட்ரை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன செஞ்சிடும், உங்களோட செகண்ட் இமேஜ்ல வந்து உங்களோட ரீநேம் வந்து இதே இதுல வந்து இதாகிடும். சரிதானே? ஓகே. இதே மாதிரி தான் மூணாவது இமேஜுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி தான் மூணாவது இமேஜுக்கும் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி அந்த கீவேர்டை வந்து எட் பண்ணுங்க. சரிதானே? ஓகே. இப்ப இப்படிதான் உங்களோட இமேஜுக்கு நீங்க செய்யற SEO. ஓகே. எனக்கு இப்ப செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க யாருக்கிட்ட வந்து போட்டோஷாப் இருக்கு, அது கொஞ்சம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். போட்டோஷாப் பிடிக்கிறவங்க உங்களோட யாருக்கிட்ட பிசி லேப்டாப் இருக்கு கொஞ்சம் எனக்கு செட்ல குயிக் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. பிசி லேப்டாப் இருக்கிறவங்க எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். பிசி லேப்டாப் இருக்கிறவங்க எனக்கு குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அப்ப மற்றவங்க எல்லாரும் வந்து போன்ல தானே நீங்க செய்றீங்க. ஸோ ஓகே. அப்ப நம்ம ஓகே நினைக்கிறேன். ஓகே ஓகே. அப்ப நீங்க ப்ரோ நான் இந்த ஸ்கிரீனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். யாரு சரி ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ண இயலுமா யாருக்கு சரி? ஸோ நம்ம இமேஜுக்கு எப்படி ஆஃப்லைன்ல SEO செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் அடுத்த கிளாஸ்ல நான் இந்த மற்ற இதுல லாகின் பண்ணி நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு போட்டோஷாப் ஓபன் பண்ணி நான் அதில் எப்படி SEO செய்யறேன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா யாரு சரி ஸ்டாப் பண்றேன், யாரு ஸ்டாப் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே. ஸோ யாருமே ஷேர் பண்ணல. ஓகே பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க இதுல நீங்க ஆன்லைன் SEO வந்து இப்படி உங்களோட போட்டோட ரீநேம் வந்து சேஞ்ச் பண்றது சரிதானே? ஆஃப்லைன் வந்து நான் அடுத்த முறை என்ன செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி ஆஃப்லைன் SEO செய்யறேன்னு சொல்லி நான் போட்டோஷாப்பை ஓபன் பண்ணி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அடுத்தது அசாம் ப்ரோ நீங்களும் வந்து அடுத்த முறை லெப்ல ஜாயின் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சரியா? சம்டைம் நான் ஜாயின் பண்ண நினைச்சாலும் நீங்க உங்களோட லெப்பை வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ நான் ஜெர்னலைசேஷன் கிளாஸை வந்து என் பண்ணிக்கொள்றேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி ஆஃப்லைன் SEO செய்யறேன்னு சொல்லி இமேஜுக்கு பார்த்துட்டு அதே கிளாஸ்ல என்ன செய்வோம் நம்ம கிக்கை வந்து பப்ளிஷ் பண்றதுன்னு சொல்லி லைவாவே கிக் என்ன செய்வோம் பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே. அப்ப இதுல யாருக்கும் டவுட் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ டவுட் சொல்லி சொன்னா நீங்க கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்க. நான் கிளாஸ் என் பண்ணிக்கொள்றேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து கிக்க எப்படி ஆஃப்லைன் அதாவது இமேஜுக்கு எப்படி ஆஃப்லைன் SEO செய்யறேன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அந்த டைம்ல கிக்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஓகே. அப்ப நான் கிளாஸ் இதோட நினைச்சிட்டேன் என் பண்ணிக்கொள்ள நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்ளும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.